அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் நம்ம கேலக்ஸி பதிப்பக வெளியீடு. எழுத்தாளர் கல்பனா சன்னியாசி எழுதிய சர்வம் காதல் மயம் அப்படின்ற நாவல். இது நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் காதல் திருவிழா என்ற பெயரில் தொடராக கல்பனா சன்னியாசி எழுதிட்டு வந்தாங்க. வாரம் ஒரு நாள் வெளிவந்தது. அந்த தொடர் முடிந்தவுடன் எங்களுக்கு பிடித்திருந்ததுனால, இதைய புத்தகமாக்குவோம் அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்த புத்தகம் தான் சர்வம் காதல் மயம். ஆ, பெயர்லே எல்லாம் இருக்குது. எல்லாமே காதல் தான், காதல் மயம். ஒரு அழகான காதல் கதை. மொத்தமே இந்த இந்த குறுநாவலில் 7 கதாபாத்திரங்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இந்த காதல். அசோக், சுப்ரியா அப்படின்னு 2 பேர் கதாநாயகனும் கதாநாயகியும். இவங்க எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி அவங்களுடைய காதலை தெரிவிக்கிறாங்க, பெற்றோர்களின் எதிர்ப்பு என்ன, அதன் மீறியான திருமணம் என்ன, அதன் பிறகு எப்படியாக அவர்களுக்குள் பிரிவு வந்தது அப்படின்னு இந்த கதை போகுது. வழக்கமான காதல் கதை, வழக்கமான காதல் அப்படின்னு நம்ம எதையும் கடந்து போக முடியல. ஏன்னா எல்லாமே அதனுடைய அதன் தன்மையில் தனித்துவமானது தான். அப்படி ஒரு தனித்துவமான காதல் தான் இந்த காதல் கதையும். இந்த கதையில் தொடங்கும்போதே ஒரு எழுத்து வாசகனை தொடர்ந்து வாசிக்க வைக்கணும். அது முதல் பக்கத்திலேயே அதற்கான வேலையை செஞ்சு வச்சுருக்கணும் எழுத்தாளர். அப்போ தான் அந்த எழுத்து அடுத்து மிச்சம் இருக்கிற எல்லா பக்கங்களையும் வாசிக்க உங்களை இழுத்துட்டு போகும். அப்படி முதல் பக்கத்திலேயே வாசகர்களை கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. இங்கே வாங்க வாசிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் எழுத்து இருக்கு. கதை தொடங்கும் போதே விவாகரத்துக்காக 2 பேர் நிற்கிறாங்க விவாகரத்து நீதிமன்றத்தில். அதிலிருந்து தொடங்குது. ஏன் விவாகரத்து ஆனாங்க, அவங்க சொல்கிற அந்த தொடக்க கால காரணங்கள், அந்த இதை படிக்கும்போதே ஏன் ஆச்சு, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு சிந்திக்க வைக்குது. அது தொடர்ந்து ஆர்வம் நம்மளுக்கு கூட்டுறதுனால உள்ளே போகிறோம். அப்போ நமக்கு அந்த கதையின் ஓட்டத்தோடு நம்ம இதை பயணிக்கும்போது இவங்களுக்கான அன்பு மிகுதியும் வந்த துன்பமும் யாரால் வந்ததும் அப்படின்றது நடக்குது. வழக்கமாக நான் எப்பயுமே ஒரு கதையை வாசிக்கும்போது, அந்த நிகழ்வுகளை வாசிக்கும்போது அது நம்முடைய காலச்சூழலுக்கு எப்படி பொருந்து வருகிறது அப்படின்னு பொருத்தி பார்க்குற வழக்கம் உண்டு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது இருக்கலாம். அது உண்மைதான். எந்த ஒரு ஆணுக்கும் விளையாட்டாக கூட தன்னுடைய இணையர், தன்னுடைய துணைவி இன்னொருத்தரை பற்றி புகழ்ந்தோ, அவங்கள தெரியும்னோ, அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம்னோ பேசிக்கிறத எந்த ஒரு பெரும்பாலான ஆண்கள் விரும்புகிறதே இல்லை. அதை என்ன விதமான சொற்களை கொண்டு அழைத்தாலும் அது ஒரு நெருடல் வந்துடும். ஒரு பெண் தன்னுடைய இணை, தன்னுடைய காதலி, தன்னுடைய மனைவி யாரோ இன்னொருத்தரை பற்றி, இன்னொரு ஆணை பற்றி பெருமையாகவோ, இல்லை அவருடன் நெருக்கமாக இருப்பதாகவோ, அன்பு இருக்கிறதாகவோ காட்டி கொள்ளும்போது அதை விரும்புறதில்லை. வெளியில் என்னதான் முற்போக்கு வேடம் விட்டாலும் உள்ளே அந்த நெருடல் தொடங்கிடும். அந்த நெருடல் வார்த்தைகளாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற காட்சிகளாலும் பெரிய விரிசலை உண்டாக்கும். அப்படியாக ஒரு விரிசல் உண்டாகுது இந்த கதையில். அதன் பின் அவங்களுக்குள்ள அன்பு ஆழமாகவும் அது உண்மையாகவும் இருக்கும்போது அது பிரிவை எப்பயுமே நாடாது. எங்கே சுற்றினாலும் அது சேர்ந்து வாழத்தான் அது வழிவகுக்கும் அப்படின்றத அருமையாக இந்த கதையை முடிக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க. இந்த நூல் வாசிக்கும்போது கதை வாசிக்கிறோம், ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு பாதிப்பை ஏற்படுத்தணும். எப்பயுமே ஒரு படைப்பை வாசிக்கும்போது அதனுடைய பாதிப்பு கொஞ்சமாவது நமக்கு விட்டு செல்ல வேண்டும். அப்போ தான் அந்த படைப்பின் வெற்றி. ஒரு நகைச்சுவை காட்சி படமோ கதையோ படித்தோம்னா அந்த சிரிப்பு நிற்கணும், கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கணும், மறுபடியும் அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கணும். ஒரு ரொம்ப சோகமான ஒன்றை பார்த்தோம்னா அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது அது அப்போ தான் அந்த படைப்பு உண்மையிலே வெற்றி அடைந்தது, அது சரியாக கடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த சர்வம் காதல் மயம் வாசித்து முடிக்கும்போது ஒரு சுகமான ஒரு மனநிலையை கொடுத்துட்டு போகுது. ஏன்னா அதற்கு காட்சி அமைப்புகளும் அந்த காதலும் அந்த அன்பும் அன்பின் ஆழமும் நேர்மையும் நமக்கு ஒரு சுகமான ஒரு மனநிலையை விட்டு செல்வது இந்த எழுத்தின் வலிமையாக நான் பார்க்குறேன். கதையின் எழுத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறப்போ
எனக்கு இந்த எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க உரையாடல்கள். ஒரு பத்தி பத்தியா தகவல்களையும், புள்ளி விவரங்களையும் குடுத்து இல்லாம, அ முழுக்க 2 பேர் பேசுற உரையாடல்களா இருக்கும்போது, அது நம்ம ஒரு அவங்களுக்கு நடுவுல நம்ம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரியே இருக்கு. 2 பேரும் பேசுறது. அந்த உரையாடல்கள் வழியே கதை கடத்தப்படுவதால், நம்ம வந்து கதைய புரிந்து கொள்வதற்கோ, அதைப் பற்றி ரொம்ப சிந்திச்சு என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ மெனக்கெட வேண்டியதில்ல. அப்படியே நம்ம முன்னாடி 2 பேரு படம் நடிச்சு காட்டுற மாரி, நாடகம் நடிச்சு காட்டுற மாரி, நம்ம முன்னாடி 2 பேர் உட்கார்ந்து பேசுற மாரி, அவங்க கடற்கரையில உட்கார்ந்து பேசும்போது, நம்மளும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற மாரி உரையாடல்கள் அனு எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த உரையாடல்கள அ வெட்டி வெட்டி முடிச்சிராம, அதன் பின் அந்த உணர்வு அவள் நெத்திய சுருக்குறதாகட்டும், லேசா இழிக்கிறதாகட்டும், அந்த உணர்வுகளையும் எழுதிட்டே வர்றதுனால, ஒரு காட்சி அமைப்பா இந்த எழுத்து இருக்கு. அ அதுவும் எழுத்தாளனின் தனித்திறமை, அ அது எழுத்தின் வலிமையா நான் பதிவு செய்றேன். ஏன்னா, நீங்க வாசிக்கும்போது அந்த எழுத்து உங்களுக்கு காட்சிய காட்டணும். அப்போ அது உங்க மனசுல நிக்கும். அப்படியான ஒரு எழுத்தாக, ஒரு நல்ல சுகமான ஒரு காதல் கதை, ஒரு குறு அ நாவல குறுநாவல படிச்ச அனுபவம் இத படிக்கும்போது. எழுத்தாளர் வந்து நம்ம முதல்ல அறிமுகமானது சிறுகதை போட்டி ஒன்று வச்சிருந்தோம் கேலக்ஸியின் சார்பா. அந்த இதில போட்டியில அவங்க கதைய அனுப்பி, அந்த கதையில நம்ம வாசிச்ச பிறகு தான் இந்த எழுத்தாளரின் அ தொடர வந்து நம்ம கேலக்ஸில வெளியிட்டோம். அது இப்ப நூலாகி எல்லார் முன்னாடியும் வந்திருக்கு. அ சின்ன வயசுலேருந்தே இவங்க புத்தகங்கள் மேல் பேரார்வம் கொண்டவர். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில டிகிரி வாங்கியிருக்காங்க. எம்பிஏ படிச்சிருக்காங்க. சைக்காலஜி படிச்சிருக்கிறாங்க. அதனோட எழுதவும் தொடங்கியிருக்கிறாங்க. இவர்கள் பயணம் இன்னும் சிறப்புடன் அ தொடரட்டும். எழுத்து, படைப்புகள் மென்மேலும் உயரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று "சர்வம் காதல் மயம்" என்ற நூலைப் பற்றி பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.